ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து டூப் குக்கில் வந்து பிரியங்கா அவங்க செஞ்ச நம்ம வந்து லாப்ஸி வந்து செய்ய போகிறோம். ஆக்சுவலாக இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு பர்த்டே, அதனால் அந்த ஸ்வீட் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான நெய் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இது வந்து வெறும் முந்திரி பருப்பு வந்து வதங்கிறதுக்காக தான். முந்திரி பருப்பு ஆட் பண்ணுறோம். நம்ம இது வதங்கினதுக்கப்புறம் வந்து நான் இதுக்கு ஒரு கப்பு வந்து கோதுமை ரவை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப்புக்கு நம்ம வந்து கிறிஸ்மஸ் முந்திரி பருப்பு இந்த கலருக்கு நம்ம வந்து வறுத்தாச்சு. அப்புறம் வந்து நம்ம வந்து கோதுமை ரவையை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். நம்ம ஆட் பண்ணியாச்சு. தேவைக்கு வேணால் நெய் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து இப்போ நம்ம நெய் போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து வதக்கி வச்சு இப்போ தண்ணி வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த கப்புக்கு நான் 1 கப் எடுத்தேன். இந்த கப்புக்கு 3 கப் தண்ணி நம்ம வந்து ஊற்றணும். இப்போ இதுக்கு வந்து நம்ம 3 கப் தண்ணி ஊற்றியாச்சு. நல்லா கிண்டிக்கிட்டு இருக்கோம். அது வற்றினதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து வெல்லத்தை வந்து ஆட் பண்ண வேண்டியதான். இப்போ இது நல்லா வந்து வற்றிடுச்சு. நமக்கு வந்து ஜாங்கிரி வந்து ஆட் பண்ணுறோம். இனிப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம வேணால் தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கப் ரவைக்கு நான் 1 கப் ஜாங்கிரி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இனிப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இனிப்பு போடனே இன்னும் கொஞ்சம் லூஸ் விடுது. நம்ம கிண்டுனா அது கொஞ்சம் கரெக்டாக ஆகிடும். இது நல்லா கொதிச்சிச்சு. நம்ம மற்ற தேவைக்கு எண்ணெய் வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இவ்வளோ எடுத்தாதாங்க இவ்வளோ கிண்ணியில் மீதி பேலன்ஸ் ஓட்டிக்கிடுது. திரும்பி ஆட் பண்ணுற மாதிரி. இனிப்பு கரெக்டாக இருக்குது. எங்களுக்கு நல்லா வந்திருக்குது. பட் இந்த மாதிரி ஐட்டம்லாம் செய்யணும், கிண்டிக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான் வேலை. ஏன்னா எங்கள் வீட்டுக்கு மத்தியானம் சாப்பாடு வேணும்னு சொல்லிட்டாங்களா, அதனால் இன்னைக்கு அவங்களுக்கு பிடிச்சது. இன்னும் நல்லா கட்டி ஆகுது. இதுதான் அவங்களுக்கு இந்த மாதிரி டைமாக நெய் ஊற்றிக்கிட்டோம்னா நல்லா வந்து இதாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து வறுத்து வச்சுன முந்திரி பருப்பை நம்ம ஆட் பண்ணிடுறோம். அதுலேயே இதோட சேர்த்து நம்ம இது கொண்டுவோம். நல்லா வந்துடுச்சு. கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான். இது இப்போ நமக்கு லூஸாக நான் விட்டுருக்கேன். அப்போ தான் நம்ம சாப்பிடும் போது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். நம்ம ரொம்ப வந்து டைட் பண்ணிட்டோன்னா சாப்பிடும் போது ரொம்ப டைட்டாக இருக்கும். அதனால் நான் இந்த பக்கத்துலேயே வந்து விட்டுட்டேன். இதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணி இப்போ முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம நெய் ஊற்றிட்டு முடிய வேண்டியதான். அவ்வளோதான். தேங்க்யூ காய்ஸ், பாய். ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டுக்கு பர்த்டே, அதனால் வந்து மத்தியானத்துக்கு சாப்பாடு கிடையாது. காலைல பார்த்தீங்கன்னா வந்து கருப்பு கொண்டக்கடலை கருப்பு உளுந்ததை வந்து கஞ்சி பண்ணிட்டேன். இது வந்து நம்ம வந்து டூப்ல வந்து பிரியங்கா அவங்க இதை செஞ்சது வந்து லாப்ஸி. இது அவங்க கொண்டு போகுது ஸ்வீட்டுக்காக. நல்லா இருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.